ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் கழுவணும்னு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே அடுப்பில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் அடுப்பில் அதுவுமே வச்சிடலாம், அதுக்குள்ளே அது வெந்துடும் அப்படின்ட்டு சிக்கனையுமே வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் வாங்கினாலே ஈரல் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தேடுற வேலை. எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்கனையுமே மஞ்சத்தூளாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த லெக் பீஸ் வந்து பாப்பாவுக்காக தான் வாங்கினோம். பாப்பா வந்து இதை ஃப்ரை பண்ண வேண்டாம், 2 லெக் பீஸ் இருந்துச்சு, அதில் ஒன்று வந்து குழம்பு வச்சுருமா, ஒன்று ஃப்ரை பண்ணிடுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம்லாம் நான் உரிச்சு வச்சுருந்தேன். எப்போவுமே நான் சிக்கன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லாத்தையுமே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் எல்லாத்தையுமே கட் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராகவும் வரும் குழம்பு. இந்த குழம்பு எப்படி வச்சேன்னு பார்த்துடலாமா. பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு தேவையான ஸ்பைசஸ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணுங்கள், பெரிய தக்காளினா 1 தக்காளியே போதும். ரொம்ப தக்காளி போட்டிங்கனாலும் புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மசாலா வந்து எப்போவுமே நான் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் மசாலா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிடுவேன். குழம்புமே நல்லா சூப்பராக வரும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்துட்டு ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து நான் பாதி கறி தான் எடுத்துக்கிட்டேன், ஃபுல்லாக எடுத்துக்கலாம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கசகசா வச்சு அரைச்சி இது கூட ஆட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போதும் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழம்பு நல்லா வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நான்வெஜ் எடுக்கலைன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இருக்காது. யார் வீட்டிலலாம் இப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரசமும் வச்சிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தையுமே தாளிச்சிட்டேன். ரசம் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிறத வந்து என்னோடய சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழம்பும் நல்லா கொதிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லி மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கனை எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து லெக் பீஸ் கேட்டா, அதனால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக அதை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.